2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினர் தான் ஹீரோ. அவங்க தான் பெஸ்டான எல்லா நல்ல விஷயங்களையும் அள்ள போறாங்கன்னு அர்த்தம். குருவோடைய பார்வை பெற்ற ராகுவினால் ஒரு மனிதனுக்கு கெடுதல் அப்படிங்கிறது செய்யவே முடியாது. சொல்ல போனா 4ஆம் வீடு கேது அமரும் பொழுது மகான்களுடைய அருளாசிகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு வருஷ காலத்துல ரிஷபராசினருக்கு அது சூரியனை கண்ட பனி போல விலகிடும். ரொம்ப நல்ல அமைப்பு அப்படிங்கறத சொல்லலாம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட நியூமரோலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது சார்? 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினர் தான் ஹீரோ. அவங்க தான் பெஸ்டான எல்லா நல்ல விஷயங்களையும் அள்ள போறாங்கன்னு அர்த்தம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தா நன்மைகள் கிடைக்குமோ அது அத்தனையுமே இந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. 12 ராசிகள்ல மிக முதன்மையான நன்மைகளை பெறக்கூடிய ராசி ரிஷபராசி தான். ஸோ இந்த ப்ரோக்ராமை இந்த செகண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுடைய நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமே இதை உங்களுக்கு உணர்த்துவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரி நிறைய கேட்டு கேட்டு எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சில பேர் ரொம்ப அழுத்துக்க கூட செய்வாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா நேரங்கள்லயுமே நமக்கு கெடுதல் வரணுங்கிறது கிடையாது. அந்த கெடுதலையே மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பயணப்படும் பொழுது இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காலத்தையும் நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு அந்த நேயர்கள் எஃபர்ட் போட்டாங்கன்னா நிச்சயம் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி 11ஆம் வீட்டிற்கு லாபஸ்தானத்திற்கு வரார். இப்ப சனி ரிஷபத்துக்கு யாருன்னு பார்க்கணும். சனி ரிஷபத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரு, சூர்யா தேவா மாதிரி. ஏன்னா ரிஷபத்திற்குரிய அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சனி. சோ அவரு பொதுவாகவே நல்லது பண்ணுவார் ரிஷபத்துக்கு. இப்ப லாபஸ்தானத்துக்கு வேற வந்திருக்காருங்கும் போது மிக அளப்பரிய லாபங்கள். அவங்க எதை தொட்டாலும் இந்த சமயத்துல அது நிச்சயம் நஷ்டப்படாது, நிறைய லாபங்களை தரும். அடுத்ததாக குரு 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். 2ஆம் வீடு அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம். இப்ப தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கும்போது, தனம்னா செல்வம், வாக்குன்னா இவங்களுடைய சொல்வாக்கு, இவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது. குடும்பம் அப்படிங்கிறது என்னதான் ஒரு மனிதன் நல்லா சம்பாதிச்சாலும் வீட்டுல நிம்மதி இல்லைன்னா அவனால எதையுமே அனுபவிக்க முடியாது. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குடும்பமும் மிகவும் சந்தோஷமா இருப்பாங்க, இவரும் அவங்கள நல்லா பாத்துக்குவாங்க. ஒட்டுமொத்தமான ஹாப்பினஸ் குருவுமே தரப்போகிறார் அப்படிங்கறத மிக உறுதியாக சொல்லலாம். இதுக்கிடையில ராகு கேதுவும் ஒண்ணு சேர்ந்துக்குது. ராகுவை பொறுத்த அளவுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்துல அமர்ந்து குருவோடைய பார்வை பெற்றாரு. சோ குருவோடைய பார்வை பெற்ற ராகுவினால் ஒரு மனிதனுக்கு கெடுதல் அப்படிங்கிறது செய்யவே முடியாது. குரு முழு சுபர். அதோட குரு நிற்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் பலம் அதிகம். அதனாலதான் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சோ எந்தவித கெடுதல்கள் இருந்தாலும் இந்த ஒரு வருஷ காலத்துல ரிஷபராசினருக்கு அது சூரியனை கண்ட பனி போல விலகிடும். ரொம்ப நல்ல அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். கடைசியாக ராகுவை பொறுத்த அளவுக்கு கேதுவை பொறுத்த அளவுக்கு 4ஆம் வீட்டிற்கு உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் வீடு அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானத்துல கேது அமர்ந்தால் கெடுதல் இல்லையா, அது பிரச்சனை தராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையிலே சொல்ல போனா 4ஆம் வீடு கேது அமரும் பொழுது மகான்களுடைய அருளாசிகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கும். இது இவங்க விளையாட்டா கூட செய்து பார்க்கலாம். இப்ப வழக்கமா எல்லாருமே தான் திருவண்ணாமலைக்கு போறாங்க. ஆனா முக்கால்வாசி பேருக்கு அங்க நல்லது நடக்குதுங்கிறாங்க.
ஏன் வந்து கொஞ்சம் பேருக்கு நல்லது நடக்கலன்னா அவர்கள் தீர்க்க வேண்டிய கர்ம பயன்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனா இந்த முக்கால்வாசி பேருக்கு நல்லது நடக்குது இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே மகான்களுடைய அருளாசிகளோ, சித்தர்களுடைய ஞான திருஷ்டியோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ம். சோ அது மாதிரியான அமைப்பை கேது வந்து இந்த 4ஆம் வீட்டிற்கு வருவதன் மூலமாக ரிஷப ராசியினருக்கு வழங்குறாங்க. ஓகே. இவர் எதிரே பார்த்திருக்க மாட்டாங்க. திடீர்னு குடும்ப நண்பரோ அல்லது ஃப்ரெண்டோ வேலை செய்றவங்களோ, "நாங்க இப்ப இந்த கோயிலுக்கு போறோம். கூட வரியா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ம். இவங்க விளையாட்டா போவாங்க. சரி நம்ம ஃப்ரீயா இருக்கோம், போயிட்டு வரலான்ட்டு போவாங்க. அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம்ங்கிறது இவங்க 100% பார்ப்பாங்க. ம். இது இந்த வருஷம் அவங்களுக்கு நடக்கும். ஓகே. ஏன்னா இது வந்து கேதுவினால் நடக்கக்கூடிய நன்மையான விஷயம். சோ ஒரு பக்கம் லாப சனி, இன்னொரு பக்கம் வந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு, ம். ராகு வந்து தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணுவாரு. தெய்வ பலத்தையும் வந்து கேது தரப்போகிறார். ம். சோ ரிஷபராசினர் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். மிக முதன்மையான அனைத்து விதமான சம்பத்துகளையும் இந்த ஆண்டு அவர்கள் பெறுவார்கள்.